ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். ஆமேன். இந்த காலவேளை தேவனுடைய இந்த மகத்துவத்தை, தேவனுடைய கிருபை என்ன செய்தோம்? நாம் ஆராதனை மூலமாக அனுபவித்தோம். ஆமேன். நம்முடைய தேவன் உயிர் தெழுந்தவர். ஆமேன். நம்முடைய தேவன் உயிர் தெழுந்தவர். அவர் உயிரோடு எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? வீணாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கே அவர் உயிர் தெழ வேண்டியதாக இருக்குது. அவர் உயிர் தெழுந்தார். நம்முடைய விசுவாசம் இப்பொழுது உயிராக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. ஆகையினால தான் நாம் சபையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற நாம் இந்த உலக மக்கள் அல்லது நாமே நம்மை அழைக்கிறது என்னவென்றால் விசுவாசிகள் என்று அழைக்கிறோம். யாரை விசுவாசிக்கிறாங்க? யாரை விசுவாசிக்கிறாங்க? தேவனை விசுவாசிக்கிறாங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில கூட்டங்கள் மனுஷனை பார்த்து, போதகருடைய முகத்தை பார்த்து போதகரை விசுவாசிக்கிறாங்க. ஆகையினால தான் சில சபைகள் என்ன செய்கிறதுனா, அந்த போதகரை பற்றி ஏதாவது விஷயங்கள் வரும் பொழுது, நல்ல விஷயங்களாக இருந்தாலும் எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக அல்லது தாக்கத்திற்கு உள்ளாகி என்ன செய்கிறதுனா ஜனங்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஏன் பிரிகிறாங்க அப்படின்னா, கடவுளை பார்த்து வந்தாங்க சர்ச்சுக்கு அப்படின்னா, கடவுளை பார்த்து வர்றவங்க அந்த போதகர் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த சர்ச்சை விட்டு விலகிடாமல் இருப்பாங்க. எந்த சபையில் ஜனங்கள் விலகுகிறார்களோ அல்லது பிரிந்து போகிறார்களோ அப்பொழுது அந்த சபையில் அந்த போதகரை பார்த்து இருந்திருக்கிறாங்க என்று அர்த்தம். மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான, இட்ஸ் அ பிக் மவுத் ஆஃப் வேர்டு, இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். இது ஒரு ஜனங்கள் ஒரு சபையில் கூடியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த சபையில் போதகர் இருக்கிறாரு அல்லது ஊழியர் இருக்கிறாரு. அந்த ஊழியருக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியங்கள் பேசப்பட்டது அல்லது அந்த ஊழியருக்கு விரோதமாக ஒரு சம்பவம் நடக்கிறது என்றால், அந்த ஊழியரை பார்த்து விமர்சனம் வரும்பொழுது ஜனங்கள் பிரிஞ்சு போயிடுறாங்க. ஆனால் பிரிஞ்சு போகக்கூடாது, அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட நிலையில தான் சபை இருக்கிறது. சபையை பார்த்து வர்றாங்க. அந்த சபையை பார்த்து வந்து அந்த சபையில் இருக்கிற தேவனை பார்த்து வந்தாங்க அப்படின்னா, அந்த சபையில் இருக்கிற ஊழியர் எப்படிப்பட்ட ஊழியராக இருந்து விமர்சனங்கள் வந்தாலும் அல்லது இந்த அரசாங்கமானது அவரை தன்னுடைய சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து சிறையில் அடைக்கப்பட்டாலும், நான் தேவனை பார்த்து நான் வர்றேன், தேவன் தான் எனக்கு முன்பாக இருக்கிறாரு, ஆகவே எத்தனை பேர் வந்தாலும் அவன் குறைவுள்ளவன் தான், ஆகவே அவனுடைய குறைவல்ல, நான் தேவனை பார்த்து மாத்திரம் வருகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்கள் சபையை விட்டு நீள மாட்டாங்க, சபையை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஏன்? விசுவாசிகள். யாரை விசுவாசிக்கணும்? தேவனை மாத்திரம் விசுவாசிக்கணும். மனுஷனை பார்த்து, முகத்தை பார்த்து, அவனுடைய பிரபல்யத்தை பார்த்து, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து வருகிறாங்க அப்படின்னா, அவரை பார்த்து அவருடைய முகத்தை பார்த்து வர்றாங்க. அது அல்ல சபை. தேவனை பார்க்கணும், தேவனுடைய முகத்தை பார்க்கணும். அந்த சபையில் எத்தனை ஊழியர்கள் குறைகள், குற்றங்கள், தவறுகள், இன்னும் எவ்வளவு பெரிய தவறு அவர் செய்திருந்தாலும் அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பிரிஞ்சு போக மாட்டாங்க. நான் என் தேவனை பார்க்க இங்கே வர்றேன். மனுஷன் இவன் மாத்திரம் இல்லை, இவனை காட்டில் இன்னும் 10 பேர் 100 பேர் வந்தாலும் இப்படி தான் இருப்பான். நான் இவனை பார்க்க வரல, அவனுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய தேவனை நான் பார்த்து வரேன், தேவனை தான் நான் ஆராதிக்க வரேன்னு சொல்லி இருப்பாங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசிகள். பிரிந்து போகிற மனுஷனை பார்த்து பிரிந்து போகிற ஜனங்கள் இருப்பார்களே, ஆனால் அந்த ஜனம் விசுவாசிகள் அல்ல, ரசிகர்கள் என்று சொல்லலாம். என்ன சொல்லலாம்? விசுவாசிகள் அல்ல, ரசிகர்கள். அந்த ஜனங்கள் யாரு? விசுவாசிகள் இல்ல, ரசிகர்கள். எதற்கு வர்றாங்க? அந்த போதகரை அல்லது அந்த ஊழியரை முகத்தை பார்த்து ரசிக்க வர்றாங்க, தேவனை அல்ல. 100க்கு கோடி சதவீதம் இது மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த வருஷத்துடைய அல்லது இந்த எராவுடைய பிக்கஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இதுதான். விசுவாசி அப்படின்னா சபையினுடைய போதகர் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள், போராட்டத்தில் மத்தியில் அவர் தண்டிக்கப்பட்டாலும் ஒரு விசுவாசி கூட பிரிஞ்சு போகாமல் இருக்கணும். ஏன்னா, நான் இந்த மனுஷனை பார்த்து வரல, நான் தேவனை பார்த்து வர்றேன், ஆகவே நான் தேவனை பார்த்து வர்றேன், நான் இந்த தேவன் இங்கே இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த தேவனை தொழுது கொள்ள வர்றாங்க. எத்தனை போதகர் வந்து, எத்தனை ஊழியர்கள் வந்து அப்படி மாறி மாறி அவர் மேலே குறைகள், குற்றங்கள் சூட்டப்பட்டு மாறி மாறி வந்தாலும் என் தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலையில் அவங்க இருக்கணும். அதுதான் விசுவாசம். அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய விசுவாசம் உயிராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில தான் தேவன் இந்த பூமியில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து சபையை மீட்டு அந்த சபையை உயிரோடு வச்சிருக்கிறார். எல்லா சபையும் ஒருத்தர் கூடுறாங்க அல்லது ஒரு குடும்பம் தான் கூடுது அல்லது 4 பேர் தான் கூடுறாங்க அல்லது பல லட்சம் பேர் கூடுறாங்க அப்படின்னா, ஒருத்தர் 2 பேர் கூடுகிற அந்த கூடுகையே
என்னது? சபை தான். இன்னும் சொல்ல போனால் சபை என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு எக்லீஷியா என்ற அர்த்தம். எக்லீஷியானா ஒரு திரள் கூட்டம் ஒரு இடத்துல கேதர் ஆகி தேவனை ஆராதிக்கிற அந்த ஒழுங்குமுறைக்கு எக்லீஷியா என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஆழமாக அதை எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பமே ஒவ்வொரு சபை என்று சொல்கிறாங்க. ஆண்டவராய் கர்த்தர் சொல்லும்போது என் சபையாரை அழையுங்க, என் சபையாரை கூட்டுங்கள் அப்படிங்கிறார். சபையார்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை தலையெல்லாம் சொல்லுங்க. ஆமே. அப்போ நம்முடைய தேவன் இந்த சபையை உயிர்த்தல பண்ணியிருக்கிறார். சபை என்றால் குடும்பத்தை உயிர்த்தல பண்ணியிருக்கிறார். அந்த குடும்பம் ஒன்றாக சேரும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய ஒரு கட்டமைப்பாகி இருக்கக்கூடிய ஒரு திரள் கூட்டம், ஒரு பெருங்கூட்டத்துக்கு பெயர் எக்லீஷியா. அந்த கூடுகிற அந்த கூட்டம் தான் சபை. இது மல்டி சர்ச், இது யூனிட் சர்ச், சிறிய ஒரு சபை. இது குடும்பம் ஒரு சிறிய சபை, பல குடும்பங்கள் சேர்ந்து ஒன்று கூடுகிற ஒரு கூட்டம், அது பெரு சபை, அது சபைகளின் கூட்டம். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில தான் பேசப்பட்டிருக்கு. அப்போ இந்த சபைகளுக்குள்ளே இருக்கக்கூடியதான் விசுவாசம். இந்த விசுவாசம் உயிராக இருக்கிறது. தேவன் உயிராக இருக்கிறபடினால இந்த குடும்பத்தில் ஆவிக்குரிய குடும்பமும் உயிராக இருக்குது. தேவன் உயிராக இருக்கிறபடினால ஆவிக்குரிய குடும்பங்கள் ஒன்று கூடி கூடுகிற கூடுகையும் உயிராக இருக்குது. அதான் சர்ச், ஆலயம் என்று சொல்கிறோம். கரங்களை தெல்லாம் சொல்லுங்க. ஆமேன். உலகத்தில் இருக்க ஆவிக்குரிய சபைகள் உயிர் பெற்று ஆவி நிலையில உயிரோடு இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. உயிருள்ள எந்த பொருளும், மன்னிக்கவும், உயிருள்ள எந்த உயிரியும் வாழும். உயிருள்ள எந்த உயிரினமும் வாழும். அப்போ வாழுகிற அவைகள் இயங்கும், கிரியை செய்யும். கரங்களை தெல்லாம் சொல்லுங்க. ஆமே. ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாததில் நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இது பிரிக்கப்பட்டிருக்கிறது, பகுக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தள்ளலாம் சொல்லுங்க. ஆமே. அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அனைத்து உயிரினங்களுக்கும் இந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த உயிரினம் என்று சொல்லப்படும் பொழுது அந்த உயிரினத்துக்குள்ள மனுஷன் வர்றான். அந்த மனுஷன் வரும்போது அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. என்ன விசுவாசம்னா கர்த்தரை அறிகிற, கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை அல்லது விசுவாசம். அதனுடைய அடிப்படையில் காடுகளில் குகைகளில் வாழ்கிற ஜனங்கள் இந்த விசுவாசத்தை பெற்றிருக்கிறபடினால, இறை நம்பிக்கையை பெற்றிருக்கிறனால, இறை விசுவாசத்தை பெற்றிருக்கிறபடினால இயேசுனா யாருன்னு தெரியாது, அவருடைய போதனைகள் தெரியாது. ஆகவே என்ன செய்கிறாங்கன்னா, இயற்கை அவங்க சக்திக்கு மேலாக இருக்கிறபடினால அதை தெய்வம் என்று என்ன செய்கிறாங்க, வழிபடுகிறார்கள். அடுத்தது இருதயம் குருடா இருக்கு. ஆகவே தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அடுத்தது தங்களுக்கென்று சிலைகளை வைத்து சிலை வழிபாடு செய்கிற சிலை வழிபாட்டு கிறிஸ்தவர்கள், ஆர்சி ஜனங்கள், ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் சிலை வைத்து வழிபடுகிற ஜனங்களாக இருக்காங்க. ஆனால் வேதத்தின்படி அது மகா அருவருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பெயரளவில் இருக்கக்கூடிய பெயர் கிறிஸ்தவர்கள், அவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நல்லா தெரியும், ஆனால் அனுபவம் இல்லை. ஆகையினால உலகம் எப்படி வாழ்கிறதோ, உலகத்து ஜனங்கள் எப்படி பாவத்தில் வாழ்கிறாங்களோ அதுபோல் அவங்களும் என்ன செய்து கொண்டிருக்காங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே அவர்கள் அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்கிறாங்க, இருக்கிறார்கள். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூதர்கள் அதற்கு அடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு இந்த பூமியில் உன்னதமான, உயரமான, மேலான, ஒப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள், நாம் நம்முடைய சபையில் இருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய சபையில் இருக்கக்கூடிய இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனிதர் மத்தியிலையும் அவங்களுக்குள்ளேருந்து பல நாள் ஆவிக்குரிய சபையில் இயேசுனுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அங்கமாக இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட உன்னதமான, உயரமான, மேலான நிலையில் இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த பொழுது நாம் யூதருடைய விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, என்னவென்றால் மேசியா வருவார் என்று சொல்லி. அப்போ மேசியா வர்றாரு அப்படின்னா அந்த மேசியா வருவதற்கான எல்லா காரியம் முடித்து மேசியா வந்துட்டார். மேசியா வந்து மேசியாவை தேடிக்கிட்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் மேசியா இருக்கிறார், ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபொழுது ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அந்த மனுஷன் பேர் யாருன்னா நிக்கதேமு. அந்த நிக்கதேமுவை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணுங்கிறார். நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும், என் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா என்று சொன்ன பொழுது, நீ மோசேயுடைய ஆகமத்தை நீ வாசிக்கிற இல்லையா, மோசேயுடைய ஆகமத்தில் வனாந்தரத்தில் வெண்கல சர்ப்பத்தை
மோசே உயர்த்தினா பாம்பின் விஷத்தினால மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து பிழைத்து கொண்டாங்க. ஆகவே நீயும் பிழைக்கணும். எப்படி பிழைக்கணும் அப்படின்னா, அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்த பூமியில இருக்கக்கூடிய நிலையில சட்டத்திட்டங்கள், நியமனங்கள், கற்பனைகள், கோட்பாடுகள், வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிச்ச ஒன்று என்ன காப்பாற்ற முடியாது, எனக்கு பலன் செய்யாது, நான் மீள முடியல என்று நீ அறிந்திருக்கிற. ஆகவே என்னை நோக்கி பாரு, உம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க என்று சொல்லி பாரு என்று சொல்லி பேசும்பொழுதுதான் அற்புதமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். அது என்ன? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் வேணும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துள்ளே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை எப்போ அன்பு கூர்ந்தார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அன்பு கூர்ந்தார். அந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அன்பு கூர்ந்த நிமித்தமாக தான் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர்களை மன்னித்தார். அவங்களுடைய சந்ததி பெருகிச்சு. காயின் ஆபேல் இருந்தாங்க. ஒருத்தன் கொலை செஞ்சான். அந்த கொலை செஞ்ச அவனை அவர் மன்னிச்சார். அநேக ஜனங்கள் பெருகினாங்க. நோவா வரைக்கும் இருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய அக்குரமான ஒரு அநீதியான ஜனங்களாக இருந்தாங்க. ஆகவே அவர்களை ஒட்டுமொத்தம் அழிக்க நினைச்சார். ஆனால் அவர் பொய்யுரையாத தேவன். ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வாக்கு கொடுத்தார், உனக்கும் ஸ்ரீக்கும் உன்வித்துக்கும் அவளுக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தையானது பயணிக்க வேண்டும், அது நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகவே ஆதாமுடைய வித்து தேவையாக இருக்கிறபடினால நோவாவை குடும்பத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். அவங்க மூலமாக சேம் காம் யாப்பேத்து வந்தாங்க. சேமுடைய வம்சத்திலிருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்குள்ள அந்த குடும்பங்களுக்குள்ள இந்த தேவனுடைய பரிபூர்ண அன்பு பயணித்தது. இப்போ மேசியா பிறக்கணும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கு, யாக்கோபு என்கிற அந்த சந்ததி எங்கே இருக்கிறாங்கன்னா எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் மேசியா பிறக்க முடியாது. அவங்களுக்கென்று ஒரு தனி நாடு வேணும், அவங்களுக்கென்று ஒரு பரிசுத்த ஜாதியாக இருக்கணும், பரிசுத்த தேசமாக இருக்கணும். ஆகவே அதற்கென்று அவர் காரியத்தை நகர்த்துவதற்காக தேவனாய கர்த்தர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார். அவன் பேர் தான் மோசே. அவன் மீதியான் தேசத்தில் அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது முட்செடியில் தேவன் அவனுக்கு முன்பாக தரிசனமாகி அவனை கூப்பிட்டாரு. நீ வா, என் ஜனத்தை போய் அழைச்சிட்டு வரணும். ஆகவே நீ என் ஜனத்தை அழைச்சிட்டு வருவதற்காக நான் உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன் வான்னு சொல்லும்போது, என்னால் நான் வர முடியாது, நீங்கள் வேற யாராவது நான் அனுப்பிச்சுங்கன்னாரு. என்னால் போகவே முடியாது. ஏன்னா இவன் ஜென்ரல். எகிப்துனா என்னன்னு தெரியும். ஒரு கச்சத்தீவில் இருக்கக்கூடிய அல்லது மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தன்னுடைய முழு பலத்தோடு அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இந்த 3 தேசத்தையும் ஒன்று சேர அவங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு கேவலமான நிலை பாருங்கள். எதிர்க்க முடியுமா? எதிர்க்க முடியுமா? மாலத்தீவு, இன்னும் சொல்லப்போனால் மாலத்தீவில் இருக்கக்கூடிய இராணுவம் ஸ்ரீலங்கா இராணுவத்தையே என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? தோற்கடிக்க முடியாது. அவங்க போய் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3 தேசத்தையும் ஒட்டு மொத்தமாக எதிர்க்கிறேன், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது நடக்குமா என்றால் நடக்காது. அப்போ அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சூப்பர் பவரு, அந்த சூப்பர் பவரில் இருக்கக்கூடிய பார்வோன், ஐயோ அவனா எனக்கு நல்லா தெரியும் அவன் யாருன்னா, என்னால் முடியாது, டேய் வாடா அப்படின்னு கோம, நான் மந்தவாய் என்னால் வர முடியாது, நீ மந்தவாயாக இருந்துட்டு போ, உன் சகோதரன் இருக்க ஆரோன் அவனை கூட்டிகிட்டு வா, உன் சகோதரன் இருக்க அவனை கூப்பிட்டு வா போகலாம் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னா உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னு யாராவது கேட்பாங்க. அங்கே உங்கள் பேரை நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். கடவுள் கூப்பிட்டானா கடவுள் யாரையா? கடவுளுக்கு பேர் இருக்குல்ல, பேரை சொல்லு, நான் வரேன், போகலாம், மறுபடியும் நம்ம அவருக்கு சொன்ன இடத்துக்கே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக உங்கள் பேர் என்னன்னு சொல்லும்போது தான் அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவர் இந்த இடத்திற்கு உங்களை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுன்னு சொன்னார். ஐ ஆம் தட் ஐ ஆம், ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. ஆமே, ஐ ஆம், அல்லேலூயா, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அதில் பல பரிமாணங்களில் பல டைமென்ஷனில் அவருடைய ஐ ஆம் தட் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு வெளிச்சங்கள், எவ்வளவு பட்டை தீட்டப்பட்ட வைரம் எப்படி பல கோணங்களில் அது ஜொலிக்கிறதோ அதுபோல் இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தைக்குள்ள பல ஜொலிப்புகள் அந்த ரீதியில் தேவனுடைய அந்த நாமங்கள் என்ன செய்யப்படுகிறது? ரிவீல் ஆகிறது, வெளிப்படுகிறது. கரங்களை தலையில் சொல்லுங்க, ஆமீன். கடந்த வார தியானத்தில் நாம் ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியை பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் அந்த ஐ ஆம் தட் ஐ ஆம்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காரியத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் ஐ ஆம் ஆல் மைட்டி என்று சொல்லி என்ன செய்தோம், நாம் பார்த்தோம். ஐ ஆம் ஆல் மைட்டி. ஆல் மைட்டினா சர்வ வல்லமை உள்ளவர். இங்கே
எபிரேய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு எல் ஷடாய் என்று சொல்லப்பட்டிருக்கு. எல் ஷடாய் என்றால் அநேக மார்பகங்களை உடைய என் தாயாக இருக்கிற என் தேவனே அப்படின்னு அர்த்தம். அநேக மார்பகங்களை. என்ன தேவை? நோயிலிருந்து விடுதலை அப்படின்னா நோயிலிருந்து விடுதலைக்கான சுகம் என்று மார்பில் என்ன செய்யணும்? பால் குடிங்க. செழிப்பு வேணும், நான் வறுமையில் இருக்கேன், செழிப்பு என்ற மார்பகத்திலிருந்து என்ன செய்யுங்க? நீங்கள் பால் இருந்துங்க. ஞானம் எனக்கு வேணும், ஞானம் என்ற மார்பகத்திலிருந்து நீங்கள் பால் இருந்துங்க. இன்னும் என்னென்ன தேவை, என்னென்ன நம்முடைய சரீர பிரகாரமாக உலக பிரகாரமான என்னென்ன தேவை இருக்கோ எல்லாம் லேக்கிங் இருக்குது. அந்த லேக்கிங்லாம் பூர்த்தி செய்வதற்கான எனக்கு காரியங்கள் வேணும். என் சரீரத்தில் என்னுடைய நரம்பு மண்டலங்கள் செயல்படலை, நரம்பு மண்டலம் சுகம் என்ற அந்த மார்பகத்தில் என்ன செய்யுங்க? பால் இருந்துங்க என்று சொல்லி மார்பகத்தின் தேவன், மார்பகங்களின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள. அந்த சர்வ வல்லமை என்றால் மார்பகங்களின் தேவன். ஆமேன், அல்லேலூயா. அப்போ அந்த எல் ஷடாய் என்றால் அவர், போன வாரத்தில் பார்த்தோம், இந்த மனுஷர் மத்தியில் இந்த பூமியில அற்புத அடையாளங்களை மனிதன் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக செய்கிற தேவன் என்று சொல்லி என்ன செய்தோம்? பார்த்தோம். இன்றைக்கு ஒரு சில காரியங்களை பார்த்துட்டு நாம அதற்கப்புறம் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பார்க்க போறோம். சரி, இந்த ஆல்மைட்டி என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்னவென்றால், ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இந்த உலகத்தின் தேவனை போல அல்ல, இந்த தேவன் இந்த மக்கள் கொண்டாடுகிற தேவனை போல அல்ல. இந்த தேவன் இந்த மக்கள் கொண்டாடுகிற தேவனாக இருந்தாலும் அந்த தேவர்கள் அல்லது அவர்கள் வணங்குகிற அந்த கடவுள்கள் அற்புத அடையாளங்களை கண்முன்னாக நடத்துமா நிகழ்த்துமா என்றால் இல்லை, நடத்தவே நடத்தாது, நடத்தவே நடத்தாது. ஆனால் நம்முடைய தேவன் ஒரு மனுஷனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அல்லது ஒட்டுமொத்த திரள் கூட்ட ஜனங்களாக இருக்கட்டும், அந்த திரள் கூட்டம் அல்லது ஒரு ஒட்டுமொத்த தேசத்திற்குமே நம்முடைய தேவன் தனித்தனியா அல்லது ஒட்டுமொத்தமா அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இயற்கைக்கு மேலாக அற்புத அடையாளங்களை செய்கிற நடத்துகிற தேவனால தான் எல் ஷடாய், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பேச முடியும். ஆமென், அல்லேலூயா. அவரால் மட்டும்தான் பேச முடியும். வேற எவராலையும் இந்த எல் ஷடாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை பேசவே முடியாதுங்க, பேசவே முடியாது. இந்த எல் ஷடாய் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு சவால் விடும் வழியாக, சவால் விடும் அந்த நிலையாக அல்ல முறையில் தன்னுடைய கிரியையின் மூலமாக இயற்கைக்கு மேலே அற்புதங்களை அடையாளங்களை செய்கிற தேவன். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த மோசே அவன் கேட்குறான், நீங்கள் யாருன்னு கேட்குறான். நான் எல் ஷடாய் தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் கர்த்தர், நான் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லுறான். எங்கெல்லாம் நான் கர்த்தர் என்று சொல்லுகிறாரோ அங்கெல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லவும், எங்கெல்லாம் இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை ஜனங்களுக்குள்ள, ஒரு தனிநபருக்குள்ள, ஒரு குடும்பங்களுக்குள்ள நடத்தக்கூடிய அளவிற்கு தேவை இருக்கிறதாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற தேவன் இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை செய்யுமா என்றால் முடியாது, நான் மாத்திரமே செய்ய முடியும். ஆகவே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் யாரு? நான் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அப்ப தனி நபருக்குள்ள, தனி மனுஷனுக்குள்ள அவர் என்ன செய்கிறார்? கிரியை நடப்பிக்கிறார். தனி மனுஷன் அப்படின்னா யாருன்னா ஆபிரகாம். அவனுக்குள்ள அவன் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமும் செத்து போச்சு. இயற்கைக்கு நிலை என்ன? இயற்கை நிலை என்ன? செத்து விட்டது. சரீரம் செத்துருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அப்ப தனி நபர் அவன். தனி நபருக்குள்ள அவனுக்குள்ள அந்த சரீரம் சாவது அல்லது அவனுடைய அந்த வித்து என்ன செய்தது? ப்ரொடியூஸ் ஆகிறது நின்று விட்டது அல்லது செத்துருச்சு. சாராளுடைய கர்ப்பமும் என்ன செய்தது? செத்து விட்டது. தனி மனிதன் அவனுக்குள்ள உயிர்த்தலை பண்ணினார் இயற்கைக்கு மேல அற்புதங்கள் அடையாளங்கள். அப்ப சாராலும் ஆபிரகாமும் வரும்பொழுது அவங்க குடும்பம் ஆயிடுறாங்க. அப்ப குடும்பத்துக்குள்ள சரீரம் செத்து போயிடுச்சு, இவனுக்குள்ள அவளுக்குள்ள கர்ப்பம் செத்து போயிடுச்சு. அப்ப சரீரமும் கர்ப்பமும் செத்து போனதை இயற்கையின் தேவனால்தான், இயற்கைக்கு மேல அற்புத அடையாளங்களை செய்கிற தேவனால்தான் என்ன செய்ய முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவனுக்கு பார்த்து சொல்றாரு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்றார். ஆமென், அல்லேலூயா. என்ன செய்யறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ ஒரு சர்வ வல்லமை என்றால்
இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை நடப்பிக்கிற தேவனால் மாத்திரம்தான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று என்ன செய்ய முடியும், பேச முடியும். அப்போது தனி மனிதனுக்குள்ள ஒரு குடும்பத்துக்குள்ள அற்புத அடையாளங்களை செய்தார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை வெளியில் கொண்டு வரணும். இது ரகசியமாக அற்புத அடையாளங்களை செய்ய முடியாது. 10 வாதைகளும் உலகம் காணத்தக்கதாக, பேசத்தக்கதாக எகிப்தில் உள்ள ஜனங்களும் எகிப்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களும் 2 பாலாரும் 2 பாலாரும் பார்க்கத்தக்க, அனுபவிக்கத்தக்க அற்புத அடையாளம் இயற்கைக்கு மேலே நடப்பித்தாருங்க. கடைசியில் தலைச்சன் சங்காரம் அதுவும் நடப்பிக்கப்பட்டது. இப்போது முன்னாடி வந்து நிற்கிறாங்க. முன்னாடி செங்கடல் இருக்குது, 2 பக்கமும் மலை, எங்கேயும் போக முடியாது. பின்னாடி தான் வழி, அது வழி தான் வந்தாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா பார்வோனும் சேனையும் துரத்தி வராங்க. அப்போ பார்வோனும் சேனையும் துரத்தி வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், அவங்கள ஒன்று சேர விடாமல் ஒரு அக்னி ஸ்தம்பம் மாதிரி என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு நடுவே ஒரு பிளவை உண்டாக்குறார். நான் வலைதளத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி இந்த செங்கடல் அந்த நிகழ்வை பற்றி நான் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது அதில் ஒரு பட காட்சியை காமிச்சாங்க. இந்த இடத்துல இருந்து தான் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த செங்கடலை கடந்தாங்க. ஏனென்றால் இந்த தேவனாகிய கர்த்தர் பார்வோனுடைய சேனையையும் இஸ்ரவேல் ஜனத்தையும் 2ஆக பிரிக்கத்தக்கதாக அக்னி ஸ்தம்பம் இங்கே வந்தது. அக்னி ஸ்தம்பம் வந்ததுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய மணல், அந்த காரியமெல்லாம் கால் தடத்தோடு அப்படியே உருகி இருக்கிறது. இந்த இடத்துல இப்படிப்பட்ட நிகழ்வு இந்த இடத்துல மாத்திரம்தான் இருக்குது. செங்கடல் சுற்றி இருக்கிற என்டையர் பகுதியில் இப்படிப்பட்ட நிகழ்வு இல்லை. இந்த இடத்துல தான் என்ன செய்யப்பட்டிருக்கணும் வேண்டும், அவர்கள் கடந்திருக்க வேண்டும் அப்படின்றாங்க. முதல் அற்புதம் யார் பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களும் பார்த்தாங்க. எகிப்தில் இருக்கக்கூடிய பார்வோனுடைய சேனையும் பார்த்துச்சு, பார்வோனும் பார்த்தான். ஒரு மிகப்பெரிய பில்லர், ஒரு நெருப்பு என்ன செய்தது, கொழுந்து விட்டு மகா உஷ்ணத்தோடு இவர்களை 2 பேரும் போரிடாதபடிக்கு, சண்டை கலந்து சாகாதபடி, இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்திடாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய என்ன உண்டாச்சு, மேக ஸ்தம்பம், ஒரு தூணு போல, ஒரு அரண் போல, ஒரு சிவர் போல நின்று மகா தீவிரமாக எரிஞ்சுக்கிட்டு, அந்த எரியப்பட்ட அந்த இடத்துல மணல் பாறைகள் எல்லாம் உருகி கால் தடத்தோடு அப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். இது எந்த கடவுளாலும் செஞ்சிச்சா? இல்லை. இதுவரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு தன்னுடைய ஜனத்தை காப்பதற்காக அக்னி ஸ்தம்பத்தில் ஒரு ஜனத்தை, விரோதமாய் வருகிற ஜனத்தையும் தன்னுடைய ஜனத்தை காப்பதற்காக 2ஆய் பிரிப்பதற்காக நடுவாய் நின்று அவர் ஒரு சுவர் போல ஏற்படுத்தத்தக்கதாக ஒரு அக்னி மதில் போல நிற்க முடியுமா என்றால் நம்முடைய தேவன் தான் இயற்கைக்கு மேலாக நிற்க முடியும், நடத்த முடியும், நடப்பிக்க முடியும். இதுதான் சர்வ வல்லமை. சரி, பிரிச்சாச்சு. எத்தனை வருஷம்தான் அப்படியே இருக்க முடியும்? வாரம், மாதம், வருஷத்தில் இருக்க முடியுமா? இல்லை. மோசே சொல்கிறாரு, இதை பிளந்துரு அப்படிங்கிறார். கோலை என்ன செய்கிறான், சமுத்திரத்தில் ஓங்கி அடிக்கிறான். சமுத்திரத்தை 2ஆக பிளந்த உடனே கீழ்காற்று கட்டளையிடப்பட்டு அந்த செங்கடல் 2ஆக பிரியுது. கடல் எங்கேயாவது, தட்டில் ஒரு தண்ணி வச்சிருக்கிறோம், அந்த தண்ணியை ஃபோர்ஸாக வாயில் ஊதுனா எந்த பகுதியில் வாயில் ஊதுகிறோமோ அந்த பகுதி மாத்திரம் அப்படியே பிரிஞ்சு போகும். அந்த இடத்துல மாத்திரம் ரவுண்டாக பிரிஞ்சு போகும். மறுபடியும் காற்றை எடுத்துட்டோம் அப்படின்னா காற்று எடுத்த நிறுத்தினோடனே சேர்ந்துடும். நம்மளால் செய்ய முடிஞ்சது அவ்வளோதான். பாதியாக பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கு ரப்பரு நீளமாக அந்த தட்டு அளவுக்கு எடுத்து 2 எடுத்து 2ஐயும் ஒன்றா வச்சு அப்படின்னம்னா பிரியுமா? வெட்டாந்தரையாக இருக்குமா? இருக்காது. ஏதோ கொஞ்சம் ஈரம் இருக்கும். ஆனால் வெட்டாந்தரையாக நடந்து போகிறாங்க. கொஞ்சம் கூட களிமண்ணே கிடையாதுங்க. கொஞ்சம் கூட என்ன கிடையாது, கிளே கிடையாது, ஈரமே கிடையாது. சாதாரண மண் தரையில் எப்படி நடப்பாங்களோ அதில் கடலில் நடக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்லாம். இது யாரால முடியும்? சர்வ வல்லமை உள்ள தேவனால், இயற்கைக்கு மேலே அற்புதங்களை செய்கிற அவரால் மாத்திரம்தான் இது முடியும். இன்னும் வேதாகமத்தில் எத்தனையோ அற்புத அடையாளங்களை, இன்னும் எவ்வளவோ காரியத்தை என்ன செய்ய முடியும். அப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்கிறார், நடப்பிக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் என்ன செய்கிறார், செய்து கொண்டு இருக்கிறார். அப்போது யோசுவா காலத்திலையும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய அற்புத அடையாளங்களை என்ன செய்கிறார், நிகழ்த்துகிறார். அது என்ன அற்புத அடையாளங்கள் அப்படின்னா, இந்த பூமியில் இதுவரைக்கும் யாரும் பார்த்திராத, இதுவரைக்கும் யாரும் கண்டிராத, இதுவரைக்கும் யாரும் கேள்விப்படாத
ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் அது என்ன செய்தார் என்னவென்றால், மோசே கையை உயர்த்தினா என்ன செய்தாங்க, யோசுவா அந்த தனக்கு எதிராக இருக்கிற ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனத்துக்காக விரோதமாக போரிடும் பொழுது சண்டை மும்முரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வெற்றி வாகை சூடிடுவாங்க. ஆனால் போருடைய நியதி என்ன, சாயந்தரம் ஆனால் வெயில் அஸ்தமனமானால் போரை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மறுநாள் அந்த போரை ஸ்டார்ட் பண்ணணும். ஐயோ வெற்றி பெற நேரத்தில் இப்படி போகுது அப்படின்னு சொன்னவொடனே தேவனை நோக்கி பேசுகிறாங்க. ஆண்டவரே இந்த சூரியனை தரித்து நிற்கும்படி செய்யும் அப்படின்னா ஆயில தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு என்ன செய்தார், சூரியன் தரித்து நில், 1000 மேலும் கிதியோன் மேலும் தரித்து நில் என்று சொன்ன உடனே இந்த மனுஷனுடைய பேரை சொல்ல கேட்டு வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் தரித்து நின்றது. எந்த கடவுளாவது, எந்த மனுஷன் வணங்குகிற இந்த பூமியில் இருக்கக்கூடிய மார்க்கங்களின் கடவுள்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததா என்றால் இல்லை இல்லை இல்லை. இதுதான் சர்வ வல்லமை, இதுதான் சர்வ வல்லமை. இன்னொன்று சர்வ வல்லமை என்று சொல்லப்படுகிற வார்த்தையில் இன்னொன்று அற்புதமான, இது நடைபெற்ற இவ்வளவு சர்வ வல்லமைகள், இயற்கைக்கு மேலே இருக்கக்கூடிய சர்வ வல்லமைகள், இரண்டா பிளந்தது, செங்கடலை இரண்டா பிறந்தது, யோர்தான நதியை இரண்டா பிளந்தது, இன்னும் சூரியனை சந்திரனை தரித்து நிற்க பண்ணது. இதை காட்டிலும் அற்புதமான மேலான ஒரு அற்புதம் தேவனால், சர்வ வல்லமுள்ள தேவனால் ஒரு அற்புதம் நடத்தப்பட்டது, நிகழ்த்தப்பட்டது. அது என்ன தெரியுமா உங்களுக்கு? என்னது உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, தெரியுமா? இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை, செங்கடலை பிளந்தது, யோர்தானை பிளந்தது, சந்திரன் தரித்து நின்றது. இதை காட்டிலும் அற்புத அடையாளங்களை தேவனாகிய கர்த்தர் நிகழ்த்தினார், நடத்தினார். ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இதை காட்டிலும் ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு அற்புதம் நடைபெற்றது இயற்கைக்கு மேலே ஒரு மனுஷனுக்குள்ள. என்ன தெரியுமா? அது இன்னொருத்தரை உயிரோடு எழுப்புறது. சரி, இன்னொருத்தரை உயிரோடு எழுப்புறது, ஹியூமனை படைச்சது. இதை காட்டிலும் மேலான அற்புதம் ஒன்று இருக்கிறது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யார் தெரியுமா? என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அவர் மரித்தார். சரி, அதெல்லாம் இல்லை. வேற பழைய ஏற்பாட்டில் நிழலாட்டமாய் நடந்தது, புதிய ஏற்பாட்டில் பிரத்யட்சமாய் நடந்தது. இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை நடப்பித்த அந்த நடவடிக்கைகளில் தேவனாகிய கர்த்தர் செங்கடலை ரெண்டா பிளந்தாரு, யோர்தானை பிரித்தாரு, இன்னும் சூரியன் தரித்து நிற்க வைத்தாரு, நின்றது, உயிரோடு எழுப்பினாரு. இதை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு அற்புதத்தை இயற்கைக்கு மேலே நடப்பித்தார். அது என்ன சொல்லுங்க? சரி, ஓகே, நான் சொல்கிறேன். என்னவென்றால், செங்கடலை ரெண்டா பிளந்தார், யோர்தானை ரெண்டா பிளந்தார், சந்திரன் சூரியன் ஆயி மேலையும் கிபியோன் மேலையும் என்ன செய்தது, நிலை தரித்து நின்றது. அடுத்தது, இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது. இன்னும் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ எல்லாத்தை காட்டிலும் ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான, இயற்கைக்கு மேலே ஒரு அற்புதமான ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த வல்லமையை அவர் என்ன செய்கிறார், நிரூபித்தார். அது என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற அந்த ரட்சிப்பு தான் த பிக்கஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஆல் என்று சொல்லணும். அப்படின்னா செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு, கரெக்டு. அந்த செங்கடல் பரலோகம் வருமா? வராது. கிபியோன் மேலே ஆயின் மேலே சந்திரனும் சூரியனும் தரித்து நின்றது, அது பரலோகம் வருமா? வராது. அது உயிர் இருக்கா? இல்லை. ஆனால் உயிருள்ள தேவன் உயிரிட்ட இந்த மனுஷனை தன்னுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவி அவனை ரட்சிக்கிற இந்த ரட்சிப்பு தான் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்கிற எல்லா நடவடிக்கைகளை காட்டிலும் மேலான அற்புதம். த பிக்கஸ்ட் மிராக்கிள் ஆஃப் ஆல் டைம் என்று சொல்கிறாங்க. தட் இஸ் சால்வேஷன் என்கிறாங்க. ஆமேன், ஆமேன். அதுதான் உண்மை. அவங்க சொன்னது சரிதான். நான் வழிமொழிந்து ஆமோதித்து வழிமொழிகிறேன். ஆமேன், அல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த பூமியில் இயேசுடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெறுகிற அந்த தருணம், அந்த சமயம் தான் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு மாபெரும் மாபெரும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சக்தி வெளிப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. எபேசியரின் புத்தகம் 1:19 வாசிக்க பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மை மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு. அப்ப தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய
ஆவியை மீட்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பலத்தை எப்படி செலுத்தினாரோ அதை போல மனிதனை உயிராக அவனை ரட்சிக்கத்தக்கதாக அதே நிலையில தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வல்லமையை ஒவ்வொரு மனுஷன் மேலையும் அந்த ஆவியை மீட்கத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆவியை அனுப்பி மீட்டார். இந்த மீட்கப்படுகிற இந்த மீட்குதலை அல்லது இந்த வல்லமையை எதற்கு ஒப்பிடுகிறார்கள்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட படைப்பின் சம்பவங்கள் எல்லாம், படைப்பின் நிகழ்வு எல்லாம், இந்த நிகழ்வுக்கு எவ்வளவு சக்தியை வல்லமையை தேவன் பயன்படுத்தினாரோ இந்த மனுஷனை பயன்படுத்துகிற சக்திக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனுஷனுடைய சக்திக்கு ஒப்பிடத்தக்கதாக இந்த படைப்பு அண்ட சராசரங்கள் படைக்கப்பட்ட இந்த படைப்பினுடைய வல்லமை 10% தான் இருக்குங்கிறாங்க. இயற்கைக்கு மேலே அற்புத அடையாளங்களை, மனுஷனை இயற்கை அற்புத அடையாளங்களை அல்லது ஏதாவது காரியத்தை கொண்டு மனுஷனை மீட்க முடியுமா? மனுஷனை தத்துவங்கள்னால அல்லது இந்த உலகத்தின் போக்கு இருக்கக்கூடிய மார்க்கங்கள் மூலமாக மனிதனுடைய ஆவியை பாவமர கழுவி அவன் ரட்சிப்புக்கு உண்டாகும்படி எந்த கடவுளாலும் மீட்க முடியுமா என்றால் அது பல கோடி சதவீதம் மீட்க முடியாது. இதுதான் சர்வ வல்லமை உள்ள, இதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்போ சர்வ வல்லமை என்று சொல்லப்படும் பொழுது மனுஷனுக்குள்ள, மனுஷனுடைய குடும்பத்துக்குள்ள, ஒரு சமுதாயத்துக்குள்ள, ஒரு ஒட்டுமொத்த தேசத்திலையும் அவர் இயற்கைக்கு மேல அதிசயங்கள் அற்புதங்கள் நடப்பிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு தனி மனிதனுடைய ஆவிக்குள்ளும் அவனை ஆவியிலிருந்து மீட்கத்தக்கதாகவும் அவனுடைய ஆவியை மீட்கக்கூடிய அந்த வல்லமையை செலுத்தி மீட்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் சர்வ வல்லமை. மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. இதுதான் அற்புதமானது, இதுதான் அதிசயமானது. இதை எண்ணி பார்த்தோம். ஆனால் அதை மனுஷனுடைய எண்ணத்திற்கும் மனுஷனுடைய யோசனைக்கும் மனிதனுடைய கற்பனை சக்திக்கும் இது எப்படி நடந்தது, எப்படி எனக்குள்ள இது சாத்தியமானது என்று சொல்றாங்க. குடிக்காதன்றாங்க, சூதாடாதன்னு சொல்றாங்க, விபச்சாரம் செய்யாதன்னு சொல்றாங்க, பாவ வழியில் போகாதன்னு சொல்றாங்க. எத்தனையோ மதங்கள் சொல்லுது, எத்தனையோ நன்னெறி போதனைகள் சொல்றாங்க, எத்தனையோ குருமார்கள் மதமார்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, போதிக்கிறாங்க, எத்தனையோ ஆலோசகர்கள் கவுன்சிலிங்லாம் போறாங்க. ஐயோ, இந்த குடியிலிருந்து, இந்த கெட்ட பழக்கத்திலிருந்து, இந்த கெட்ட தன்மையிலிருந்து என்னை மீட்க யாராலும் முடியவில்லையே என்று சொல்லி தவிக்கிறாங்க. பணம் கொடுக்குறாங்க, ஆயிரமா லட்சமா பணம் கொடுக்குறாங்க. தன்னை இந்த கெட்ட தீய பழக்கத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு பணத்தை செலவழிக்கிறாங்க. இன்னும் எத்தனையோ பேர் செலவழிக்காம அதிலே மூழ்கி மரித்து கூட போயிடுறாங்க. மார்க்கங்கள், போதனைகள், ஆலோசனைகள், மருந்துகள், மருத்துவங்கள் எல்லாம் போய்த்து போகுது. அதற்கு வல்லமை எல்லாம் இல்லை, கிடையாது. ஐயோ, நான் இதுலேருந்து மீட்க முடியவில்லை. ஏதாவது ஒரு களியாட்டத்துக்கு நான் போகிறேன், யாராவது நல்ல ஒரு நடிகை இருக்கான், அவன் நடிக்கிறான், நான் நல்லா போய் நடிச்சுட்டு பார்த்துட்டு வரேன், நல்லா தான் இருக்குது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் சினிமா தேட்டரில் போய் உட்காந்து ஏன்னு பல்ல காமிச்சிக்கிட்டு அவன் சண்டை போடுறதும், அவனுக்குள்ள ஒரு பிரச்சனையாக கதை என்படி என்னென்ன நடிக்கிறானோ எல்லாம் நடிச்சுட்டு அங்கே அழுக வேண்டியதுன்னா ஒரு 2 சொட்டு கண்ணீரை விட்டுட்டு கைதட்ட வேண்டியது, ஆட வேண்டியது, பாட வேண்டியது எல்லாம் பார்த்துட்டு அவாடா அப்படின்ட்டு வெளியில் வர்றான். அதே பிரச்சனைகள், அதே கவலை, அதே கண்ணீர் அவனை பிடித்துக் கொள்கிறது. மீள முடியல அவனால. யார் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்க முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். ரோமர்ல 7 அதிகாரத்தில் கேட்கிறார், இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை மீட்கிறதை யாரும் மீட்க முடியவில்லை, கர்த்தர் மாத்திரம் தான் மீட்க முடியும். அதுதான் சர்வ வல்லமை. எவ்வளவு அற்புதங்கள் பாருங்க, எவ்வளவு சர்வ வல்லமை பாருங்க. என்னை மீட்டா தேவல, என்னை மீட்டா பரவாயில்ல, ஐயோ இது நான் விட முடியாமல் இருக்கிறேன், எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லைங்க, என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, நான் உயிரோடு இருந்து இதுலேருந்து மீண்டு வந்துட்டேனா, இந்த தீய பழக்கத்தில் மீண்டு வந்துட்டேனா, என் குடும்பத்தை இருக்கிற நாளை வச்சு, என் சம்பாத்தியத்தை, அறிவை வச்சு, அனுபவத்தை வச்சு நான் சம்பாரிச்சுக்குவேன், யாராவது என்னை விடுதலை செய்ய முடியுமா கூடுமா என்று அங்கலாய்க்கிறாங்க, வேதனைப்படுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஐயோ, விடுதலை செய்ய முடியலையே, எந்த கடவுளாவது வரட்டும் என்று சொல்லி கதறுகிறாங்க. தாங்கள் நினைத்த, தாங்கள் நம்பின, தாங்கள் அறிந்த, தாங்கள் போதிக்கப்பட்ட கடவுள்கிட்ட, மனுஷன்கிட்ட ஓடி 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 காலத்தையும் நேரத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் வீணடிக்கிறாங்க. மீள முடியவில்லை, மீட்க முடியவில்லை. அவர்களுக்குள்ள, அவைகளுக்குள்ள சர்வ வல்லமை என்ற காரியம் இல்லை, இல்லை, இல்லை. மீட்க
முடியவில்லை, வில்லை வில்லை மீட்க முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமை என்று சொல்லக்கூடிய தேவனால, இயற்கைக்கு மேல அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிற தேவனால மாத்திரம்தான் இயற்கையின் படி வாழ்கின்ற, இயற்கையின் படி அவனுடைய சுபாவம் இருக்கின்ற இந்த இயற்கையின் மனிதன் மேல இயற்கையின் தேவனாகிய சர்வ வல்லமை தேவன் சர்வ வல்லமையை அவன் மேல செலுத்தி அவனை மீட்க முடியும். வேற எந்த மனுஷனாலையும், எந்த கடவுளாலையும், எந்த தத்துவத்தினாலையும், எந்த மருந்தினாலையும், எந்த மருத்துவனாலும் எந்த மனுஷனையும் பாவத்திலிருந்து மீட்க முடியாது, 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 இயேசுவை தவிர. ஆமென், ஆமென். இயேசுவை தவிர யாரும் என்ன செய்ய மீட்க முடியாது. அதில் தான் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கின்றார். ஆமென். அப்போ இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று நடப்பிக்கும் பொழுது இந்த மனுஷனை பாவ நிலையிலிருந்து மீட்க முடியாத எந்த சக்தியாலும், எந்த மதத்தாலும், எந்த மனுஷனாலையும், எந்த போதனாலும் மீட்க முடியாத அவனை மீட்டு கொண்டு வரார். மீட்க முடியல ஒரு மனுஷனை. அப்படியே இருக்கிறான். அவன் நினைக்கிறான், ஐயோ பாவத்தில் நான் இருக்கிறேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேன், இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன், இந்த பாவம் என்னை ஒவ்வொரு நாளும் சாகடிச்சு கொண்டு இருக்கு, நான் விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் விட முடியல. கதறிக்கிட்டு இருக்கிறான், ரொம்ப யோசிச்சு கொண்டு இருக்கிறான். ஐயோ நான் இதனால் வர முடியாது, மீள முடியாத சூழ்நிலை, நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு ரொம்ப கவலையோடு கண்ணீரோடு இருக்கிறான். அப்போ நம்முடைய தேவன் என்ன செய்கிறார்? அவனை மாற்றுகிறார். மனதை பாவமர கழுவி அவனை தம் பக்கம் எடுத்து கழுவுறார். சரி, கழுவப்பட்ட அந்த மனுஷன் உண்மையிலேயே ஒரு மனுஷன் கழுவப்பட்டான், ஒரு மனுஷன் இயேசுவோட இரத்தத்தினால கழுவப்பட்டான். கழுவப்பட்ட அவன் ஒருபோதும் தான் முன்னிருந்த நிலைமைக்கு போகவே மாட்டான். 100% முன்னிருந்த நிலைமைக்கு அவன் போகவே முடியாது, முடியாது, முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய வல்லமையினால அவனுடைய ஆவியை தொட்டு பாவமர கழுவினபடினால அவன் 100% அதை போக வைக்கவே முடியாது. முதல்ல பாவத்தில் இருந்தான், பரிசுத்தத்துக்கு அவனால் வர முடியாது, நாட முடியாது. ஏன்னா குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி, அவனை எதுவுமே செய்ய முடியாது. பாவத்திலே இருக்கிறான், அவங்க பாவத்திலே என்னை மீட்க முடியாது, நான் ஓடிடுறேன் எங்கேயாவது. ஐயோ இந்த தேவன் பரிசுத்த தேவன், இந்த பரிசுத்த தேவன்கிட்ட நான் பரிசுத்தம் இல்லாமல் வர முடியாது, எனக்குள்ள பாவம் இருக்கு, இந்த பாவம் இருக்கிறபடினால நான் குற்ற உணர்வோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த கில்ட்டினால நான் அவர்கிட்ட வர முடியாது, நான் ஓடி போய்கிறேன். அந்த மனிதனை தேடி வந்து ஓடி வந்து தொடுகிறார். இப்போ அவன் சொல்கிறான், ஐயோ இந்த பாவத்தை என்னால் செய்ய முடியாது, இந்த பாவத்தை என்னால் நடப்பிக்க முடியாது, நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஆகவே இதை நான் செய்ய முடியாது, நான் போக முடியாது என்று சொல்லி அப்படிப்பட்ட மனமாற்றம், அப்படிப்பட்ட நிலையில் அவனுடைய டோட்டல் லைஃபும் சேஞ்ச் ஆகிறது. இதுதாங்க அற்புதம். எந்த கடவுளாலும் எந்த மனுஷனுடைய மனதை மாற்ற முடியாது, பாவத்தை போக்க வடிக்க முடியாது. அவன் செய்து கொண்டிருந்த அந்த அசுத்தமான காரியத்தை இனி நான் ஒருபோதும் என்னை கண்டந்துண்டமாக வெட்டினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் செய்ய மாட்டேங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. இரண்டாவது, அவன் இந்த பாவத்தில் இருக்கிறவன் தன்னுடைய காரியத்தை விட்டு மனம் திரும்புவான் என்றால் மனம் திரும்பவே முடியாது, ஏன்னா அதிலே தான் வாழ்வான். இப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய வல்லமையை அவனுக்குள்ளே செலுத்தி அவனுடைய இரத்தத்தினால அவனை மீட்டெடுத்து அவனுடைய ஆவியை மீட்டபடியினால இந்த தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு கிருபையை கொடுக்கிறாரு. பாவத்திலிருந்து விட்டு விலகி ஓடுகிற, முதல்ல பரிசுத்தத்துக்கு ஓடி வரமாட்டான், பாவத்தில் ஓடுவான், நீதிக்கு வரமாட்டான், அநீதியில் வாழுவான். ஆனால் இப்போ பரிசுத்தத்திலையும் நீதியில் வாழ்கிறான், பாவத்துக்கும் அநீதிக்கும் அவனுக்கு வெகு தூரமாக இருக்கு. ஐயோ நான் இதை செய்ய முடியாது. ஏன்? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய இன்டர்வென்ஷன், இடைபடுதல், என்கவுண்டர். அவரோடு அந்த மனிதனோடு தேவன் தன்னுடைய வல்லமையை செலுத்தி நம்முடைய தேவன் அவனை மீட்டபடினால அதற்குள்ள ஒருபோதும் போக முடியாது, முடியாது, முடியாது. இதுதான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். எதற்கு? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து பாவம் பெருகிற நிமித்தமாக அந்த பாவத்தை போக்குவதற்காக தேவன் பிறக்க வேண்டும். அந்த பிறக்க வேண்டும் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்க அடிமைத்தனத்துக்குள்ள, அவங்கள மீட்க வேண்டும். அந்த மீட்குதலே ரட்சிப்புக்கு அடையாளமாக அந்த ஷேடோவா இருக்கு. அந்த ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்கப்படுகிற அந்த மீட்குதல் ஒரு உலகத்திற்கு ஒப்புமையா, எகிப்து தேசம் உலகத்திற்கு ஒப்புமையாவும், இந்த ஜனங்கள் தன்னுடைய இரத்தத்தினால மீட்பதற்காக அந்த இடத்துல அடிமைத்தனத்துக்குள்ள அந்த
பொல்லாத பாவ கட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சமமா இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்துல இருக்கிறாங்க. அந்த விடுதலை பிரயாணம் அல்லது அந்த யாத்திராகமம் என்று சொல்ல வரும்பொழுது இரத்தம் மீட்குதலை, ஆகையினாலதான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டது. அங்கே இரத்தத்தின் மூலமாக, அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலமாக அங்கே மீட்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறாங்க. சங்காரன் தூதனுக்கு சங்காரத்திற்கு அவங்க பலியிடாத அல்லது அவங்க மரித்து போகாம அங்க என்ன செய்யப்படுகிறார்? பாதுகாக்க ரத்தம் பாதுகாத்துச்சு. இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் பாதுகாத்தபடியினால அதே வல்லமை இங்கேயும், அதே மீட்பு, அதே வல்லமை அங்கே, அதே மீட்பு, இரத்தத்தினால மீட்பு, இங்கும் இரத்தத்தினால மீட்பு. அங்கே சரீர பிரகாரம் மீட்பு, இங்கே ஆவியின் பிரகாரமான மீட்பு. அங்கே அடைந்து சென்றது கானானுக்கு போறாங்க. இங்கே எங்க போறாங்க? பரம தேசமாகிய பரலோகமாகிய கானான், பரம கானானுக்கு நம்ம போகிறோம். அதெல்லாம் நிழலாட்டம். இது நிஜமான ஆட்டம். அது நிழலாட்டம், இது நிஜமான ஆட்டம். இந்த ஆட்டம் உண்மையானது, அந்த ஆட்டம் நிழலானது. அந்த நிழலான ஆட்டத்தை இங்க நிஜப்படுத்துவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி எல்லா மனிதனுக்குள்ளும் இந்த சர்வ வல்லமை உள்ள அந்த காரியத்தை அவனுக்குள்ள செலுத்துகிறார். ஆமே, இதுதான் சர்வ வல்லமை. அண்ட சராசரங்களை படைச்சாரு, உண்மைதான். காண்கின்ற காணக்கூடாதுமான தரிசனமான அதரிசனமான அனைத்து வஸ்துகளும் என்னென்னவோ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால, இந்த அறிவியல் முன்னேற்றத்தினால கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கண்டுபிடிப்புகள் இன்னும் எத்தனையோ கோடி 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 கோடான கோடி விஷயங்கள் இருந்தாலும் அத்தனையும் செய்யப்பட்ட, அது நடப்பிக்கப்பட்ட அந்த வல்லமை, ரட்சிக்கப்படுகிற மனுஷனுக்குள்ள நடப்பிக்கிற வல்லமை எவ்வளவுன்னா 10% தான் இயற்கையின்படி படைக்கப்பட்ட படைப்புகள். ஆனால் ரட்சிப்பு படி மனுஷனை மீட்க தன்னுடைய ஆவியை செலுத்துவதற்கு 90% அவன் என்ன செய்யப்படுகிறான்? மீட்கப்பட்டிருக்கிறான். இதுதான் அற்புதம், இதுதான் சர்வ வல்லமை. சர்வ வல்லமைனா என்ன பாருங்க, எவ்வளோ ஒரு வெளிப்பாடு பாருங்க. அப்போ இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்னும் எப்படி தன்னுடைய கிரியையின் மூலமாக அல்லது தன்னுடைய பெயருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரிணாம அல்லது அந்த மன்னிக்கும் பரிமாண அந்த டைமென்ஷனுக்குள்ளே எவ்வளவு காரியம் இருக்குது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடும் அந்த கால வேலை. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிற கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். சர்வ வல்லமை என்று எங்களை மீட்டது நிமித்தமாக இந்த உலகத்தில் நடப்பித்த நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்டு மேலே இவ்வளவு உன்னதமான காரியங்கள் எங்களுக்குள்ள நீர் நடப்பித்தபடினாலே நீர் உண்மையாகவே, நீர் நிச்சயமாகவே, நீர் எங்கள் மனதும் எண்ணமும் யோசனையும் அறியத்தக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சர்வ வல்லமை என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் உண்மை அறியாத ஜனங்களுக்குள்ள சர்வ வல்லமையை அறியத்தக்கதாக, உணரத்தக்கதாக, அனுபவிக்கத்தக்கதாக அவர்களும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்து எங்கள் புதிதாக வந்த எங்கள் சபைகளில் புதிதாக வந்தவர்களும் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களும் இந்த சர்வ வல்லமையை தங்களுக்குள்ள, தங்கள் ஆவிக்குள்ள, தங்களுடைய ஆண்டவரே அனுபவத்துக்குள்ள அனுபவிக்கத்தக்க கிரியை செய்தமைக்காமக்கு நன்றி. உலகமெங்கும் ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிற ஜனங்களுக்குள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன், நீரே பரிகாரையான தேவனாக இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தி அவர்கள் நோய்களை, மரணப்படுக்கைகளை மாற்றி சுகப்படுத்தி அவர்களுடைய ஆவியையும் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் மீட்டு நீரே சர்வ வல்லமை தேவன் என்று அவர்களும் உணரத்தக்க கர்த்தர் நீங்கள் கிரியை செய்திருக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. நன்மையினால முடிச்சுட்டு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமே ஆமேன். ஒரு பாடலை பாடும்பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய இந்த விலாசத்திற்கு, அந்த எண்ணிற்கு, அந்த ஆர்டிஜிஎஸ் மூலமாக நீங்கள் பணங்களை அனுப்பி இந்த காணிக்கை ஆராதனை பங்கு பெறுங்க. ஜிபே மூலமாக காணிக்கையை அனுப்பி தேவனுடைய அந்த ராஜ்யத்தை விரிவாக கட்டவும், காணிக்கை ஆராதனை பங்கு பெற்று சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நீங்கள் கிருபை பெறத்தக்கதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த காணிக்கை ஆராதனை பங்கு பெறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.